கலை எஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல யாருக்கு திருமண யோகம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடத்திற்கான திருமண யோகம் என்னென்ன ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம 2 செக்மெண்டா பிரிச்சு பார்ப்போம். முதல் செக்மெண்ட் என்னன்னா ஜனவரி மாசத்துல இருந்து மே 14 அதாவது குரு பெயர்ச்சி வரைக்கும் என்னென்ன ராசிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து 2வது செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மீதமுள்ள மாதங்களுக்கு அதாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு என்னென்ன ராசிக்கு திருமண யோகங்கள் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு திருமண யோகம் அமோகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ல இருக்கிறாரு. அதே நேரம் அந்த குரு என்னன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் வேற. அதனால குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அதுவும் தந்தையின் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்துல உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாயி ராசிக்கு 12ல இருக்காரு. அவர் 12ல மறைஞ்சாலும் நிச்சயமா கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துகோல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில இருந்து மார்ச் அதாவது மே வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ல மறைஞ்சிருந்தாலும் குருவோடைய பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதனால உங்களுடைய திருமணத்தின் மூலமாக நீங்க விரய செலவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால உங்களுக்கு திருமணத்தின் மூலமாக சுகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதோட உங்களுடைய சுகஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வேற இருக்கிறாரு. இந்த 9ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து தந்தையின் மூலமாக உங்களுக்கு நல்ல சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறது. கூடவே ராகு இருக்கிறதுனால அதை ரொம்ப அதிகப்படுத்தி செய்வார். இதனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல கடக ராசிக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்க இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல பிப்ரவரி மாதம் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல 8ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறார். இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குருவினுடைய பார்வையானது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல விழுவுது. அதனால உங்களுக்கு சுகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய திருமணத்தின் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் சுகஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது நிலைமை இருக்கிறது. அதோட உங்களுடைய குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி ஸ்தானத்தின் அதிபதியான புதன், அடுத்து உங்களுடைய தந்தை ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. லாபஸ்தானத்தினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அடுத்த ராசி மகர ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனியில குடும்ப சனி அப்படிங்கிறது நடக்கு. இந்த குடும்ப சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி முடியுது. போகும்போது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு தான் சனியானவர் நினைப்பாரு. அதனால உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுவுது. அந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. அவர் என்னன்னா காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய 12ஆம் இடத்து அதிபதி வேற. அதனால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதுவரைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ராகு கேது குரு பெயர்ச்சி வரைக்கும் யாருக்கு திருமண யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்குது. 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அடுத்து அக்டோபர் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி நடக்கிறது.
ஆகையால மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் யாருக்கு திருமண யோகம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து குரு பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சி ஆவார். அந்த சமயங்கள்ல யாருக்கு திருமண யோகம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த குருவானவர் மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சமயத்துல யாருக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஷப ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தை வர பாக்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு திருமணத்தின் மூலமாக விரைய செலவுகள் ஏற்படணும். அதே நேரத்துல சுகங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறது. ஜூலை மாசம் திருமண யோகம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கிறது. அடுத்து யாருக்கு திருமண யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கிறாரு. அவர் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால காதலிக்கிற சிம்ம ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே நேரம் திருமணம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அக்டோபர் மாதங்களில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி அதாவது மனைவி ஸ்தானமான குரு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால குடும்பம் அப்படிங்கிறது அமையணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ல இருக்கிறாரு. இதனால அந்த சமயத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கிறது. இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை வேற பார்க்கிறாரு. அதனால இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவருக்கு சுகங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து திருமண யோகம் உள்ள ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. இதனால இவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது இருக்கு. அந்த குருவானவர் மேலும் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அங்க ராகு வேற இருக்கிறாரு. இதனால அவருக்கு சுகங்களை கொடுக்கணும்னு இருக்கு. ராகு இருக்கிறதுனால அந்த சுகத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுப்பார். அதோட குரு வந்து 12ஆம் இடத்தை வேற பாக்குறாரு. அதனால இவருக்கு திருமணம் ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக இவருக்கு செலவுகளை சுப செலவுகளை வந்து என்னன்னா ஏற்படுத்தி கொடுப்பார். ஜூன் ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவுது. 2ஆம் இடத்துல ராகு வேற இருக்கிறாரு. அதனால திருமணத்தை வந்து என்னன்னா ஏற்படுத்தணும்னு பாப்பாரு. அதே நேரத்துல அந்த திருமணத்துல வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராகு வேற அங்க இருக்காரு. அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அவருடைய வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமா வந்து என்னன்னா ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிச்சயமாக செலவுகளை பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயம் வைப்பார். அடுத்து திருமண யோகம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து 7.5 சனியில இருக்கிறாங்க. இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா விரைய சனியினுடைய பிடியில இருக்கிறாங்க. அதனால சனியானவர் 12ல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து மேஷராசி நேயர்களுக்கு ஒரு செலவை கொடுக்கணுங்கிறது விதி. இந்த சனி பாத்தீங்கன்னா 12ல இருந்து 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இவருக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி விரைய செலவுகளை கொடுக்கணும். அதன் மூலமாக இவர் இந்த விரையச்சனியினுடைய செயல்களை செய்யணும் அப்படிங்கிறது விதி. அதனால மேசராசினியர்களுக்கு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவுது. இதனால இவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கடைசியாக வருடத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா குரு வந்து அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறார். அந்த சமயத்துல யாருக்கு வந்து திருமண யோகம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அதிசார பயிற்சியின் போது யாருக்கு வந்து திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றாரு. அங்கிருந்து மாங்கல்ய ஸ்தானத்தை வேற 8ஆம் இடத்தை பாக்குறாரு. இதனால இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து இந்த அதிசார பயிற்சியில யாருக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவினுடைய பார்வை அவங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுது. அதே நேரத்துல விரயஸ்தான அதிபதியும் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமணம் அல்லது குடும்பம் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுத்தி விரைய செலவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அடுத்து இந்த அதிசார பேச்சுல யாருக்கு திருமண யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு திருமண யோகம் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா ராசி மற்றும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 9ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் மூலமாக இவருக்கு குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இருக்கின்றது.
அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 9லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு அமைகின்ற குடும்பத்தின் மூலமாக இவருக்கு சுகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த அதிசார பேச்சில திருமண யோகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் 7ரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில இருக்கிறாரு. அதனால அந்த சனியானவர் இவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரத்துல குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கு. இந்த சனி விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் கூட. அதனால இவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இவருக்கு செலவுகளையும் செய்து வைப்பார். ஆக இந்த 2025ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது 3 பிரிவுகளாக இருக்குது. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த ராசிக்காரர்களுக்கு என்னன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.